ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரிசானா கிச்சனில் பருப்பு உருண்டை குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு பவுலில் 3/4 டம்ளர் துவரம்பருப்பு, 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு 3ஐயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஒரு வரமிளகா, கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா கெட்டியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவு கூட கொஞ்சம் வெங்காயம், 1 ஸ்பூன் சோம்பு, பச்சை மிளகாய், இஞ்சி பொடிசா நறுக்குனது, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அரை மூடி தேங்காய் துருவல், அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கோங்க. புழிஞ்சிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சது இப்போ நம்ம உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க. உருட்டி வச்சுட்டு இப்போ இட்லி பாத்திரத்தில் இதை வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயை வச்சுக்கோங்க அடுப்பில். அது காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. அது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவு. கூடவே வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இப்போ இது கூட 2 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு இப்போது புளிக்கரைசலை சேர்த்துக்கோங்க. இது கூட சேர்த்துட்டு 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு கொதிக்க விடுங்க. கொதிச்சிட்டு இருக்கும்போது அது கூட தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு நம்ம வேக வச்ச உருண்டையில் எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உருண்டை ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. சூப்பரான என்னோடய ஸ்டைலில் பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.